மகிமை பெறுவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14, 15. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்தையில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம அத்திரிக்கிற மகன் ஜான் பீட்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசித்த திருவசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனும் பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் பாருங்க, 16ஆவது வசனம் அப்படியாக சொல்லுகிறது. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு உண்டாக்கத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். இப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார் பவுலை குறித்து, இப்படியே சகோதரன் அநேக காரியங்களை புத்தி சொல்லி நமக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் பாருங்க, அவர் சொல்லி இருக்கிற சில காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். இப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியங்களை அநேக நிருபங்களிலே சொல்லியிருக்கிறார். அதில் பாருங்க, சில காரியங்கள் நம்ம அணுகிறதற்கு சில காரியங்கள் அரிதாக இருக்குது. அப்போ கல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இன்னைக்கு அவர்கள் அதை புரட்டுகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலை குறித்து சொல்லுகிறார். ஏன் இந்த காரியத்தை பேதுரு சொல்லுகிறார்? காரணம் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்காக புதுசாக நம்ம பார்க்க போகிறோம். பவுலுடைய சில காரியங்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது. அதில் ஒன்று வாசிங்கள். 1 கொரிந்தியர் 8:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 8:13. ஆகையால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்னைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன். இப்போ பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள நான் மாம்சம் சாப்பிடுகிறவனாக இருப்பேன். ஆனால் என்னோடு இருக்கிற என்னுடைய சகோதரன் மாம்சம் அவனுக்கு பிடிக்காது. அப்போ ஒருவேளை அவன் அருவம் இருக்கிறான்னா அவன் முன்னாடி நான் மாம்சம் புசியாக இருப்பது தான் நல்லது. ஏன்னா அவனுக்கு நான் இடரல் உண்டாக்கக்கூடாது. என்ன சொல்கிறாருன்னா, ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினார் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடி என்னைக்கும் மாம்சம் புசியாது இருப்பேன். இங்கே தெளிவாக தான் சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இடர்னு ஒருத்தருக்கு உண்டாகுனா நான் அதை மாம்சம் புசியாது இருப்பேன். குறிப்பாக
நம்ம இந்திய தேசத்தில் குறிப்பாக தமிழ் மாநிலத்தில் மாம்சம் புசியாதவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வந்து சைவம் மட்டுமே சாப்பிடுவார்கள், அசைவம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ அவங்க ஒருவேளை ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தா, அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தா அவங்க மாம்சம் புசிப்பாங்களா? மாம்சம் புசியாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தால் மாம்சம் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்றைக்கும், ஏன்னா அவங்களுக்கு அப்போ வந்து அந்த அதனுடைய பழக்கம் அதில் அவங்களுக்கு இல்லை. ஆகவே வந்து அவங்க முன்னாடி நம்ம மாம்சம் புசிக்கக்கூடாது. புதுசா என்ன ஆகும்? அது அவங்களுக்கு இடரலாய் இருக்கும். அப்போ அவங்களும் நாமும் ஒன்று சேர்ந்து ஒரு பாதையிலே பயணிக்க முடியாது. ஏன்? கருத்து வேறுபாடுகள் உண்டாயிருக்கும். ஆகவே சாப்பிடுகிற நான் சாப்பிடாமல் இருக்கிற சகோதரனை அவன் ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக நாம் சில காரியங்களை அவனுக்காக விட்டு விடணும். அவனுக்காக விட்டு விட வேண்டும். சொல்றாரா இந்த காரியத்தை? பாருங்க, ரோமர் 14:15 வயசு. ரோமர் 14ஆம் அதிகாரம் 15, 16, 17 வயசு. வாசிங்க. 14, 15, 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். போஜனத்தினாலே ஒரு சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினார். ஒரு சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினார். நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. நீங்க என்ன அந்த வசனத்தை எடுக்கலையா? எடுத்தாச்சா? வாசிங்க. வாசிங்க 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். போஜனத்தினாலே சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினார். சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினார். நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. இப்போ இதுவும் தெளிவாக தானே சொல்லியிருக்காரு பவுல். கீழே வாசிங்க. உங்கள் நன்மை தூசிக்கப்படாத இடப்படாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? போஜனத்தினால என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன செய்யணும்? இடரல் உண்டாக்காத, அவனுக்கு எடுக்காத. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது எதுல இருக்காமா? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. வாசியுங்கள். கொலோசியர் 2:15 வாசி. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. கரெக்டா வாசிக்கணும். திருப்பி முதல்ல வாசிக்கணும். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்புகளையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்போ நம்ம எதை செஞ்சாலும் சரி, போஜனமாக இருக்கட்டும், பண்டிகையாக இருக்கட்டும், மாத பிறப்பாக இருக்கட்டும், வருஷ பிறப்பாக இருக்கட்டும், என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதில் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவைகள் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆகவே போஜனத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவருக்கு ஒரு போஜனம்,
மாம்சம் சாப்பிட்றவங்க அது நல்லது என்று எண்ணுகிறார்கள். மாம்சம் புசியாதவர்கள் அது நல்லதல்ல என்று எண்ணுகிறார்கள். ஆகவே தன் சகோதரனுக்கு எந்த விதத்தில் இடர் இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு போஜனத்தை ஒரு உபதேசமாக கொண்டு வந்து இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ளே இடர்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாட்களிலே நிறைய பேர் அவருடைய பிரசங்கத்தை பின்பற்றி போகிற சகோதரர் எம்டி ஜெகன் என்று ஒருவர் இருக்கிறார். அநேக காரியங்களை நல்லா தான் பேசுகிறார். ஏன் இந்த போஜனமா காரியத்தை குறித்தோ, திருவிருந்து காரியங்களை குறித்தோ, அதாவது ராபோஜன காரியங்களை குறித்தோ, அவர் மாறுதலான உபதேசத்தை, நகை அணிகிற காரியங்களை குறித்தோ தவறான உபதேசங்களை உள்ளே கொண்டு வருகிறார்கள். அதை போல நிறைய பேர் இருக்கிறார்கள். எம்டி ஜெகன் அவர்கள் இந்த திருப்பூர் வந்து பேசுகிறார். சாலமோன் என்கிறவர், கோயம்புத்தூர் பகுதியில் ஒருவர், ஜாரோன் ஜான் அப்படின்னு சொல்லி ஒருவர். இப்படி இவங்கெல்லாம் நீங்கள் என்னென்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். சாப்பிட்ற காரியம், நாம் உடை அணிகிற காரியம், இந்த நகை அணிகிற காரியம், இதுங்களில் தேவன் வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிற இவர்கள் ஜனங்களை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை ஒரு போதனையாகவே கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இதை செய்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. காரணம், ஜெகன் போன்றவர்களை ஆவிக்குரிய சபை இல்லாத இடங்களிலும் அவரை கூப்பிடுகிறார்கள். குறிப்பாக சிஎஸ்சி சபை, டிஎல்சி சபையில் அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுக்கு ஏற்றபடி அவர் பேச ஆரம்பிக்கிறார். இது செய்யக்கூடாது. சத்தியத்தை எந்த இடத்துக்கு போனாலும் சத்தியத்தை சத்தியமாக தான் அறிவிக்கணும். ஒரு சிலர் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது தேவையில்லாதது. சாப்பிடவே சாப்பிட்டு போறேன், சாப்பிடாதவே சாப்பிடாம நீ இதை ஒரு உபதேசமாக சாப்பிடலான்னு சொல்லி உபதேசமாக கொண்டு வர கூடாது. அப்போ ரட்சிப்பு என்பது உலக காரியம் அல்ல, போஜனம் அல்ல. ரட்சிப்பு என்பது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்பது உலக காரியம் இல்லை. அது கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய காரியம். வேதவசனம் நமக்கு என்ன போதிக்கிறதோ அதை தான் நம்ம போதிக்கணும். இவர்கள் சொல்லுகிறது போல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் சாப்பிட சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்காக ரத்தத்தை புசிக்கலாமா? இந்த எம்டி ஜெகன் வந்து ரத்தத்தை புசிப்பாரா? உள்ளே போகிறது ஒன்றுமே தீட்டுப்படுத்தாது, உள்ளேருந்து கிளம்புறதே தீட்டுப்படுத்தும். அப்போ இந்த எம்டி ஜெகன் வந்துட்டு ரத்தத்தை புசிப்பாரா? பாம்பு தெரிவித்துப்பாரா? தேவனால் படைத்தது, தேவன் படைத்ததெல்லாம் நன்மைக்காக தான் படைச்சிருக்கிறார். என்ன நன்மைக்காக படைச்சிருக்காரு தெரியுமா? பன்றியை ஏன் படைச்சார் தெரியுமா? பன்றி எதுக்கு படைச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? பன்றியை ஏன் படைத்தார்? அது ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளி. அது என்னது? அது ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளி. அதுக்காக படைச்சு வச்சிருக்கிறார். அதை புசிக்கலாம் என்று இதே எம்டி ஜெகன் பேசுகிறார். அது தவறு. அதுக்கு இருக்கிற இடமே ஒரு மோசமான இடம். பழைய ஏற்பாட்டை சொல்லுது, அதை தொடாதேன்னு சொல்லுது. சரி, பழைய ஏற்பாடை நீ கை கொள்ள வேண்டாம், புதிய ஏற்பாட்டுக்கு வா. புதிய ஏற்பாடு தான் சொல்லுது நீ தேவனுடைய ஆலயம் என்று. இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன செல்ல வேண்டுமோ அதை தான் செய்யணும். இதையெல்லாம் சொல்றதே இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டாரு, தேவனால் உண்டானது எல்லாமே அசுத்தமாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளமானால் தள்ளப்படுவதற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி. அது இல்லை, அர்த்தம் அது இல்லை. மாம்சமே புசிக்க கூடாதுன்னு போதிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. மாம்சமே புசிக்க கூடாது என்று போதிக்கிறாங்க. அதைத்தான் சொல்றாரு அவர். அவர் மாம்சமே புசிக்க வேணாம்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சாப்பிட்டாரு? மாம்ச வகையில் ஆண்டவரே என்ன சாப்பிட்டார்? மீன் மட்டும்தான் சாப்பிட்டார். புதிய ஏற்பாடு தானே, புதிய ஏற்பாட்டை ஸ்தாபித்தவர் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டை ஸ்தாபித்தார். அவர் சாப்பிட்டது என்ன? மீன் மட்டும்தான் சாப்பிட்டார். உனக்கு ரோல் மாடல் யாரு? நீ பின்பற்றி போகிற யாரு? நீ பின்பற்றி போகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
அவர் என்ன செய்தாரோ அதை செய். இன்னைக்கு பணம் நிறைய வந்தோன்னா நிறைய பேர் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஜனங்களை போட்டு குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். திருப்பூர் சாலமன் சொல்லுவாரு, நகையை அணிந்து கொள்ளலாம், அணிந்து கொள்ளலாம் தான் புதிய ஏற்பாடு சொல்லுதா? புதிய ஏற்பாடு திட்டம் தெளிவா சொல்லுது, நீங்க அலங்காரம் பண்ணாதுன்னு சொல்லுது. ஒரு பண்ணலாம் சொல்றாரு. காரணம், அவன் கொண்டாட்டி நகை போட்டிருக்கோம், அவங்க போதிக்க முடியாது. எதுக்கு ஜனங்களை போட்டு குழப்புகிறீர்கள்? வேதவசனம் போடாத, திங்காதனா திங்காத, தகுதியான வஸ்திரம் ஒதுனா உடுத்திக்க. ஊழியக்காரன் முன்னாடி இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, ஊழியக்காரன் பிள்ளைங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, டிஷர்ட் போட்டுக்கிறது, இதெல்லாம் சொல்றதுக்கு வழி இல்லை. அலங்கோலமான வாழ்க்கை. தகுதியான வஸ்திரம் போட்டு போறது கிடையாது. ஆலயத்துக்கு வரும்போதும் சரி, கர்த்தரை தொழுதுகொள்ள வரும்போதும் சரி, ரோட்ல போகும்போதும் சரி. பவுல் சொன்ன காரியம் வேறு, இவர்கள் இன்னைக்கு போதிக்கிற காரியம் வேறு. வாசிங்க எபிரேயர் 13:8. எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னைக்குமே மாறுகிறவர் அல்ல. அவருடைய வசனம் என்னைக்குமே மாறுகிறதும் அல்ல. இந்தியாவுக்கு ஒரு வேத வசனமோ, அமெரிக்காவுக்கு ஒரு வேத வசனமோ, சீனாவுக்கு ஒரு வேத வசனமோ, ஜப்பானுக்கு ஒரு வேத வசனமும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே பைபிள் தான், ஒரே வேத வசனம். வாசிக்கலாம். பலவிதமான அந்நிய போதனைகள் அழைப்புண்டு தெரியாது. இப்ப பாருங்க, இவங்க பண்ற வேலை பலவிதமான அந்நிய போதனைகள். இதெல்லாம் அழைப்புண்டு தெரியாதவர்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அப்போ உங்களுடைய இருதயம் எதனால ஸ்திரப்படணும்? போஜனத்தினாலயா? போஜனத்தினால உங்க இருதயம் ஸ்திரப்படுமா? ஒரு போஜனத்தினால உங்க இருதயம் ஸ்திரப்படும். என்ன போஜனம்? என்ன போஜனம் சொல்லுங்க பாப்போம். நம்ம அதை குறித்து ஒரு தடவை பேசியிருக்கிறோம். நம்ம உலக மாம்சத்துக்கான போஜனம் நம்ம சாப்பிட்ற போஜனம். ஆத்மாவுக்கு உண்டான போஜனம் எது? கர்த்தருடைய வேத வசனம் தான் உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். கர்த்தருடைய வசனம் தான் உங்களுக்கு போஜனம் இல்லை. எந்த போஜனம், நீ என்ன போஜனம் சாப்பிட்டாலும் உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்தாது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். வாசிங்க. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை. போஜன பதார்த்தங்களினாலே முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. இப்ப போஜன பதார்த்தம் இல்லை, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறது போஜன பதார்த்தம் அல்ல, நம்முடைய உணவு அல்ல. நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். நீங்க நகை அணிகிற காரியமா இருக்கட்டும், சாப்பிட்ற காரியமா இருக்கட்டும், வஸ்திரம் அணியுற காரியமா இருக்கட்டும், நீ தேவனுடைய ஆலயம் என்பதை நீ மறந்து விடாத. போதிக்கிறவனா இருந்தாலும் சரி, கேட்கிறவனா இருந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விசுவாசியானாலும் ஊழியக்காரனானாலும் நீ முதல்ல நீ தேவனுடைய ஆலயம் என்பதை நீ மறந்து விடாத. இப்படி பேசுகிறவர்கள் அவங்களோட சபைக்குள்ள முதல்ல பண்ணியை கொண்டு வருவானா உள்ள? இப்படி பேசுறவன் அவன் ஆராதிக்கிற சபைக்குள்ள முதல்ல பண்ணியை கொண்டு வருவானா? நீ உலக பிரகாரமா நீ ஆராதிக்கிற ஒரு 4 கட்டடத்துக்குள்ள, ஒரு 4 செவத்துக்குள்ள நீ ஆராதிக்கிற இடத்தவே நீ பரிசுத்தம் உள்ளது, அங்க எல்லாமே பரிசுத்தமா இருக்குன்னு நீ நினைக்கிற. நீ பண்ணி எங்க கொண்டு வருவியா? கொண்டு வர மாட்டேன். அப்ப நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற நீ அதுக்குள்ள நீ என்னத்தை கொண்டு போகணுமா? அதான் கொண்டு போகணும். சீனாவில் இருக்கிற திங்கிற திண்டு போறேன், அங்க வேதவசனம், அந்த வேதவசனத்தை நன்றாய் படித்து தெரிந்து கொண்டுதான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வருகிறான். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ளே வருகிறான். எந்த தேசத்தானா வேணாலும் இருக்கட்டும், அவன் எந்த தேசத்தானாலும் இருக்கட்டும், அவன் வேதவசனத்தை படித்து புரிந்து கொண்டுதான் தேவனை ஆராதிக்க கர்த்தருடைய பிள்ளையாக அவன் வருகிறான்.
நீ ஏன் அவனை போட்டு குழப்புற எல்லாத்தையும் சேர்ந்துக்கிட்ட? வாசிங்கள் 1 தீமோத்தேயு 4:3 வாசி. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை இடுவார்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இங்க சொல்றாரு 4வது வசனம் சொல்லுது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லா, தேவன் எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் படைச்சாரு. தேவன் எல்லாத்தையுமே நல்லதுக்கு தான் படைச்சாரு. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படுவதற்கல்லனா, இதனுடைய அர்த்தத்தை இவர்கள் சரியாக புரிந்து கொள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லது தான், அதே பன்றி எதுக்கு படைத்தார்? இப்ப மருத்துவ ரீதியாக பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது. ஏன் தெரியுமா? பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது, மருத்துவ ரீதியாக புசிக்க கூடாது. ஏன் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் புசிக்க கூடாது? அது மூளைக்காய்ச்சல் வரும். என்ன வரும்? உன்னுடைய மூளையில பாதிப்பு ஏற்பட்டு மூளைக்காய்ச்சல் வரும். அதனால அதை புசிக்காதன்னு சொல்லி மருத்துவம் சொல்லுகிறது. அப்ப தேவன் அதை புசிக்காதன்னு சொன்னா ஒரு காரணத்தோடு தான் சொல்லியிருக்கிறாரு. இவர் சீதோசன நிலைக்கெல்லாம் போயிட்டாரு. சீனாவில் சீதோசன நிலை ஒரு மாதிரி இருக்குமா, அதனால அதை புசிச்சுட்டு ஆனுமா. ஏடா, எந்த தேசத்துல ஆடு மாடு இல்லை, எந்த தேசத்துல கோழி இல்லை, எந்த தேசத்துல பறவை இல்லை, சுத்தமான பறவை இல்லை, எந்த தேசத்துல மீன் இல்லை, அதெல்லாம் புசிக்க மாட்டானா. எதை புசிக்க கூடாது என்று சொல்லுதோ அதை புசிப்பேன் அப்படின்னா அது பிடிவாதம். ஒரு மீன் இருக்குது, வேதவசனம் சொல்லுது, பழைய ஏற்பாடா இருந்தாலும் சிறகும் செதிலும் இல்லாததை நீ எதையும் புசிக்காத அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஏன் சொல்றாரு? அது ஒரு பரிசுத்தமான காரியம் ஊத்திட்டு அது இல்லை, அது இல்லை. இப்போ ஆப்பிரிக்கன் கெளுத்தின்னு ஒரு மீன் இருக்கு, இங்கே மீசை வேறான்னு சொல்லுவாங்க. அந்த மீனை, அந்த மீனுக்கு என்ன இருக்காது? செதில் இருக்காது. அதை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செதில் இல்லாத புசிக்காதன்னு சொல்லி பழைய ஏற்பாடு போதிக்கிறது. சரி, புதிய ஏற்பாட்டில் இருக்கா இப்படி திங்கலாமா? அதை ஏன் திங்கக்கூடாது அப்படின்னா, மருத்துவ ரீதியாக அரசாங்கமே அந்த மீனை வளர்ப்பதற்கோ விற்பதற்கோ தின்பதற்கோ தடை விதித்து இருக்குது. ஏன் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் சொல்றதில்லை. அந்த மீனை தின்னால் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும், ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் ஆனால் அந்த மீன் ரொம்ப நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் அந்த மீனை சாப்பிட்டவர்கள் சொல்கிறாரு அருமையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மருத்துவ ரீதியாக அதை சாப்பிட்டா உன்னுடைய ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக, அது மனிதனுடைய நன்மையான காரியத்துக்கு தான் சொல்லி இருக்கிறார். நாகாலாந்தில் இருக்கிறவங்க, இந்தியாவில் நாகாலாந்தில் இருக்கிறவங்க நாய்க்கறி வேத வசனத்தின்படி சாப்பிடக்கூடாது. வேத வசனத்தின்படி சாப்பிட, அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடு, சாப்பிடக்கூடாது. சரி, நாயை திங்கலான்னு எழுதியிருக்காங்க. எங்கேயாவது இது ஜெகன் சொல்கிறாருங்க, நாகாலாந்தில் இருக்கிற நாய்க்கறி திங்கிறேன்னா தின்று, அவன் தின்று போகிறேன், நீ திம்பியா? இந்த நாயை கூட உங்கள் சமைக்கல வச்சுக்கிருவியா? இருக்கிற அதையும் செய்கிறாங்க. இன்னைக்கு எதையும் செய்கிறாங்க. நாய் அந்நிய பாஷை பேசுவான். நாய் பேசுகிற பாஷை கூட அந்நிய பாஷை தானா? நாய் பேசுகிற பாஷை யாருக்கா புரியுமா? அப்போ கிறிஸ்தவத்தை எவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக கொண்டு போகணுமோ, இன்னைக்கு இந்த கொளுத்து போய் காசை வாங்கி, நல்ல காணிக்கையை வாங்கி காசை வாங்கி கொளுத்து போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு மோசமாக கிறிஸ்தவத்தை கொண்டு போகணுமோ கொண்டு போய். இவங்க யார் தெரியுமா? வாசிங்க, ஒன்றை வாசிங்க, 4 ஒன்றை வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர்
வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இன்னைக்கு யாருக்கு விசுவாசம்லாம் இல்லை. அவனுக்கு போஜனம் வேணும், நல்ல போஜனம் வேணும். அது என்ன போஜனமா இருந்தாலும் நல்லா திங்கணும். கர்த்தருடைய வசனத்தை மட்டும் கை கொள்ளப்படும். இப்போ பாருங்க, அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க. இது முதலாவது காரியம். இப்படி இந்த பவுல் இந்த மாதிரி சில காரியங்களை எழுதுறது சிலருக்கு அறிகிறதற்கும் சிலர் வேதத்தை புரட்டுகிறதற்கும் காரியமாக இருக்கிறது சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலை குறித்து சொல்ற இந்த மாதிரி சில காரியத்தினால தான் ஒரு இடத்துல போஜனை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாதுன்னு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு, தேவன் படைத்ததெல்லாம் நல்லா இருக்குது, ஸ்தோத்திரத்தோடு எல்லாத்தையும் ருசிக்கப்படப்போனால் நல்லப்படுவது ஒன்று இல்லைன்னு. இப்போ இந்த 2 வசனத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இப்போ நம்மளால் என்ன சொல்கிறேன், அப்போ சாப்பிடலாங்கிறேன், இதை தான் புரட்டுறேன், வேதவசனத்தை புரட்டுகிறார்கள் என்று இந்த பவுலை குறித்து பேதுரு அங்கே சொல்லுகிறார். அடுத்து 2வது காரியம் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. வாசியுங்கள் 24 வாசிங்க. 7:24. சகோதரரே அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்து. இப்போ என்ன நிலையில் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? கல்யாணம் பண்ண நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கியா? கல்யாணம் பண்ணாமல் நீ அழைக்கப்பட்டிருக்கியா? நீ நினைத்திரு எதுல நிலை வந்திருக்கியோ. ஒருவனுக்கு எனக்கு திருமணமே வேண்டாம் என்று இருப்பார்கள். தேவன் எனக்கு திருமணமே வேண்டாம் என்று பெண்களும் இருப்பார்கள், ஆண்களும் இருப்பார்கள். ஆனால் நீ எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிற? திருமணம் ஆன நிலையில் நீ அழைக்கப்பட்டிருக்க. நீ அதில் நினைத்திரு, அதில் பிரித்து போகக்கூடாது. ஒரு ஊழியர் இருக்கிறது, முந்தி சிபிஎம் என்று சொல்லுவார்கள், இப்போ அதை டிபிஎம் என்று வைத்திருக்கிறார்கள். அங்கே வந்துட்டு ஊழியர் செய்கிறவர்கள். அது டிபிஎம் என்றால் டி பெண்டிகாஸ்ட் மிஷின் என்று அர்த்தம். அங்கே ஒரு உபதேசம், என்ன உபதேசம் கொண்டு வர்றாங்கன்னா, அவங்க ஊழியம் பண்ணுறவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஊழியம் பண்ணுறவன் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்கிறது அவர்கள் மட்டும்தான் அப்போஸ்தலர் ஊழியமா. என்ன ஊழியமாமா? அப்போஸ்தலர் ஊழியமா. முதல் அப்போஸ்தலர் யாரு? முதல் அப்போஸ்தலர் யாரு? பேதுரு. பேதுரு கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா? பேதுரு கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா? ஏன் யோசிக்கிறீங்க? பண்ணியிருந்தாரா இல்லையா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பேதுரு கல்யாணம் பண்ணினவர். நீங்கள் சில காரியங்களை சீக்கிரம் மறந்துடுறீங்க. பேதுருக்கு மகன் இருந்தார் என்று புதிய வருஷத்தில் நம்ம பார்த்தோம். பேதுருக்கு ஒரு மகன் இருந்தார் என்று பார்க்குறோம். மார்க் என்கிற ஒரு மகன் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ பேதுருக்கு கல்யாணம் ஆனவர். இதை பவுலும் உறுதிப்படுத்துகிறார். கேபாவை போல. கேபானா பேதுருக்கு சொல்கிறாரு, ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்ட தெரியறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அப்போ ஒரு மனைவியோட கூட போயிருக்காரு, ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட திருமணம் ஆனவர்கள். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இந்த டிபிஎம் சபையார் சொல்கிறது, நாங்கள் தான் அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் பண்ணுறோம், நாங்கள் தான் அந்த ஊழியம் உண்மையான ஊழியம். சரி, கல்யாணம் பண்ண ரைட்டு ஒத்துக்கிறோம், ஊழியம் பண்ண. நீ ஏன் பொம்பளையை கூட்டிக் கொண்டு அங்கே வச்சிருக்கிற? இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். இவர்களும் குழப்பவாதிகள். காரணம், இந்த பவுல் சொன்ன சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. அப்போ புரட்டேன் வாசிங்க, கீழே அப்படியே வாசிப்பாங்களே, அது என்ன உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. பார்த்தீங்களா? கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை
இல்லை. ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று அவருடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். தேவனுடைய கட்டளை இல்ல, அவருடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். என்ன சொல்றாரு? அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். அவருடைய அபிப்பிராயத்தை சொல்றாரு. இது தேவனுடைய கட்டளை இல்ல. இன்னைக்கு இருக்கிற துன்பத்தின் நிமித்தம் மனுஷன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரி, அப்புறம் என்ன சொல்றாரு? நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் பிரிந்து போவதற்கு வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதிருந்தால் மனைவியை தேடாது. இப்ப பாருங்க, நீ கல்யாண மனைவியோட கட்டப்பட்டிருந்தா பிரிந்து போவதற்கு வழி தேடாது. ஆனா இங்க என்ன பண்ற? அந்த டிபிஎம்ல கல்யாணம் பண்ற ஊழியம் செய்யணும்னா சரி ஊழியம் செய்யும். ஆனா உன் பொண்டாட்டி இங்க இருக்கணும், கன்னியாகுமரியில் இருக்கட்டும், நீ சென்னையில் இரு. இவர் அங்கே சென்னையில் ஊழியம் பார்ப்பாரா, இந்த அம்மா வந்து கன்னியாகுமரியில் அங்கிருந்து ஊழியக்காரனா ஊழியம் பார்க்குமா? இது சரியான ஒரு உபதேசமா? வேதவசனம் அங்கே ஆரம்பத்தில் சொல்லிருச்சு. ஆதி ஆரம்பத்தில் கடவுள் இணைத்ததை மனிதன், அப்புறமே கடவுள் இணைச்சதை மனுஷன் பிரிச்சுக்கிட்டு நீ அங்க ஊழியம் செய்ய, நீ இங்க ஊழியம் செய்யணும். அந்த வேத வசனம் எங்க அப்படி சொல்லுது? நீ மனைவியோட கட்டப்பட்டு இருக்குன்னா பிரிக்க வகை தேடாதே. கீழே வாசிங்க. நீ விவாகம் பண்ணாலும் பாவம் இல்ல, விவாகம் பண்ண கல்யாணம் பண்ணனாலும் பாவம் இல்ல, கண்ணியா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாலும் பாவம் அல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அது பாருங்க, மனைவி இருக்கிறவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும் இருக்கணும்னு சொல்லி இந்த பவுல் சொன்னது நிமித்தம் இவன் என்ன சொல்றான்? நான் மனைவி எங்களுக்கு நான் இல்லாதவர் போல இருக்கேன்னு சொல்லி நீ அங்க இரு, நீ இங்கே இரு சொல்லி பிரிச்சு விட்டுறான். இது ஒரு 2-3 ஊழியத்தில் இருக்கிறதா நான் கேள்விப்படுகிறேன். இயேசுவின் நாமம் அப்படிங்கிற ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிற அந்த ஊழியத்திலையும் இருக்கிறதாகவும், இன்னும் சில ஊழியங்களிலே இப்படி இருக்கிறதாகவும் சொல்லுகிறார். இது தவறான இதுதான். இந்த மாதிரி காரியங்களை பவுல் சொன்னது நிமித்தம் அறிகிறதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அரிதாக இருக்கிறது. சிலர் இதை புரட்டுகிறார்கள். கல்யாணம் பண்ணாலும் பாவம் இல்லை, கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் பாவம் இல்லை. இதே போல் தான் சொல்கிறாரு. அப்புறம் கல்யாணம் பண்ணவே மனைவியில் இல்லாதவர் போல இருங்கன்னா இது எந்த விதத்தில் சரியான? இதை புரட்டுறாங்க. வேத புரட்டார்கள் இன்றைக்கு புரட்டுகிறார்கள். கீழே வாசிங்க. அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அப்ப இவ்வுலகத்தின் வேஷம், இவங்க இப்ப வேஷமான வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. வேஷமான வாழ்க்கை கூடாது. நீ ஊழியம் பண்ணாலும் கட்டுரை பிள்ளையா இருந்தாலும் நீ வேஷம் போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். லோத்து கடைசியில் எங்க போயிருந்தார்? மலையில போயிருந்தார். யாரோட இருந்தார்? கர்த்தர் சொல்ற வேதத்தை ஒழுங்கா வாசிங்க. 2 மகளோட இருந்தார். வீட்டுக்காரமா கல் தூணாயிருச்சு, உப்பு தூணாயிருச்சு. மலையில போயிருந்தது யாரு கூட? அங்க என்ன நடந்தது? அங்க என்ன நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? மனைவி இல்லாத மகள்கள்
அப்பாவும் மகன்கள் இருந்த இடத்துல ஒரு தகாத உறவு, விரும்பத்தகாத உறவு அப்பா மகளுக்குள்ளே இருக்குன்னா, நாங்கள் எங்களுடைய சபையில் இருக்கிறவங்க, நாங்கள் ஊழியம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க, நாங்கள் ஒன்றா தான் இருப்போம், தவறு நடக்காது என்று இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? நீதிமொழியில் ஒரு வாசகம் சொல்லுது, எவன் தன் மடியிலே தழலை, நெருப்பு தழலை கட்டிக்கொண்டு சுடாது என்று எவன் சொல்ல முடியும்? மடியில நெருப்பை கட்டிக்கிட்டு என்னை சுடாது என்று எவன் சொல்ல முடியும்? ஆகவே பவுல் இந்த மாதிரி சில காரியங்களை அங்க அறிகிறதற்கு எளிதாக அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இவர் இந்த மாதிரி சொல்றது நிமித்தம் இந்த காரியங்களை நாட்களிலே புரட்டுகிறார்கள், வேத புரட்டுகிறார்கள். அதைத்தான் நாங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவில் எடுத்து சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் எல்லா விதமான உபதேசத்தையும் நல்லது என்று எண்ணிவிட வேண்டாம். வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் நீங்கள் எப்பவுமே வேத வசனம் நன்றாய் அறிந்து, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாய் மீட்டுக் கொண்டவர்கள் யாரு? இந்த 1,44,000 பேர். இது அங்க தெளிவா சொல்லுது. இன்னொரு வசனத்துல அவங்க கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேர், 12 கோத்திரத்துக்கு 1,44,000 பேர் என்று தெளிவா சொல்லுது. இங்க இந்த டிபிஎம் சபையார் சொல்றது, இந்த 1,44,000 பேர் நாங்க தான். 1,44,000 பேர் நாங்க தான் ஸ்திரீகளால் கரையப்படாதவர்கள். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. இந்த ஸ்திரீகளால்னு போட்டிருக்குல்ல, அது ஒருமையில் எழுதியிருக்கா பன்மையில் எழுதியிருக்கா? பன்மையில் தான் எழுதியிருக்கு. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப ஒரு கணவனுக்கு எத்தனை மனைவி? ஒரு மனைவி. ஒன்றுக்கு மேலே போயிட்டா அதுக்கு பேர் என்ன? உபச்சாரம், பேசித்தனம். அப்படித்தானே? இங்கே என்ன சொன்னார்? என்ன எழுதியிருக்கணும்? இவங்க சொல்றது புறானா ஸ்திரீனால் கரைபடாதவர்கள் எழுதியிருக்கணும். ஸ்திரீனால் கரைபடாதவர்கள் எழுதியிருக்கணும். இங்கே என்ன எழுதியிருக்கன்னா ஸ்திரீகளால் பன்மையில் எழுதியிருக்கு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை விட்டுட்டு வேற ஒருத்தியவோ அல்லது திருக்குத்தனமாவோ யாரவோ வச்சுக்கிட்டா ஸ்திரீகளால் கரைப்பட்டவங்க படாதவங்கன்னு எழுதியிருக்கு. அப்ப இவங்க ஒருபோதும் கற்றாலும் இவங்க அறியாதவங்க. இவங்க எத்தனை தடவை பைபிளை படித்தாலும் கற்றுக்கொள்ளாதவங்க. இவர்கள் கள்ள போதகர்கள். நீ உண்மையா கல்யாணம் பண்ணாம ஊழியம் பண்றவன் என்ன செய்யணும்? பெண்களுக்கு எங்க என்ன வேலை? அப்போ இவங்களுடைய ஊழியம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன், இவங்க ஊழியம் உண்மையான ஊழியம் அல்ல. இவருடைய ஊழியம் உண்மையான ஊழியம் அல்ல. இவர்கள் போதிக்கிறது எல்லாமே கள்ள உபதேசம் என்பதை நீண்ட நாட்களுக்கு முன்பாக நான் சொல்லிவிட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மற்ற சபையை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க நம்மளை மாதிரி ஆளுகளை பார்த்தோன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தா என்ன சொல்லுவோம்? பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம்? கர்த்தர் சோதரம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? தோத்திரமியா? கர்த்தருக்கு சோதரம் சொல்ல மாட்டாங்க. அவங்க இடைக்கு
புரிஞ்சுக்குங்க. ஆனால் பாருங்க, நாங்கள் தான் சியோனுக்கு போகிறவங்க. ஏன்னா சியோன் அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும் எக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்துருக்கு சியோ. கரெக்டாக சொல்லுங்கள். ஆகவே வேத வசனங்களை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு அதன் வழியில் நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த மீடியா மூலமாக பார்க்குற கர்த்தர் பிள்ளைகளும் இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரிவிங்க. பிடித்திருந்தால் இது மூலம் வேறு செய்திகளை நீங்கள் கேட்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கர்த்தருடைய நாமத்தினாலே அதை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய சகோதரரை நம்மை தாழ்த்துவோம். தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பவுல் சொன்ன சில காரியங்கள் அரிதாக இருக்கிறது என்று ஆண்டவரே, உடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாசனாகிய பேதுரு சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து ஏன் அரிதாக இருக்கிறது, ஏன் அதை புரட்டுகிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை குறித்து சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிற நன்றி. தொடர்ந்து கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை வருகிற நாட்களிலே இன்னும் வேதத்திலே இப்படியாக இருக்கிற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சத்திய வசனத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு உங்கள் வசனம் சொல்லுகிற அதனுடைய அர்த்தங்களை உண்மையாய் புரிந்து கொண்டு அதன் வழியிலே நடக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் வசனமே எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். போஜனம் அல்ல, அல்லது தவறான உபதேசம் அல்ல. எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது உம்முடைய வேத வசனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உங்களுக்கு உண்மையாய் உத்தமமாய் சாட்சியாய் பிரியமாய் காணப்பட்டு உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்து ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்லுங்கள்.